ஹாய் காய்ஸ்! என்னோட ஃபேஸில் ஒரு ஹாப்பினஸ் தெரியுதா? அதுக்கு காரணம் இந்த வாஷிங் மிஷின் தான். நான் ரொம்ப நாளாவே வாங்கணும்னு ஆசைப்பட்ட ஒரு விஷயம். மேரேஜ் ஆன இந்த 2 வருஷத்துல அதிகமா நான் யோசிச்ச விஷயம்னா இதுதான். என்னோட ஃபர்ஸ்ட் பேபி பிறந்தப்போ நார்மல் வாட்டர்ல நான் கைய வச்சு எனக்கு வந்துட்டு ரொம்பவே ஜன்னி வந்துருச்சு. எங்க வீட்ல இப்போ கொஞ்சம் சிச்சுவேஷன் சரியில்ல. ஸோ, அதனால அவங்களால வாங்கி தர முடியல. என்னோட வீட்டுக்காரரே என்ன அழைச்சிட்டு போயிட்டு எனக்கு தேவையான சில திங்ஸ் வாங்கி குடுத்தாரு. அதுல மெயினா எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கிற விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த வாஷிங் மிஷின் தான். இது முழுக்க முழுக்க என்னோட ஹஸ்பண்டோட உழைப்புல வாங்குனதுங்க. ஆனா இத பார்த்து கூட நெறைய பேர் வந்து அவன் புருஷன் வாங்கி தரான் அப்படின்றத பார்த்துட்டு கூட பொறாமையில சாகுறவங்க இங்க நெறைய பேர் இருக்காங்க. நான் ஒரு சின்ன சின்ன விஷயத்தையுமே வீடியோ எடுத்து போடுவேன். ஆனா என் ஹஸ்பண்ட் எனக்கு பண்ண ஒரு பெரிய விஷயத்த அப்ரிஷியேட் பண்ணலனா நல்லா இருக்குமா? அதுக்காக மட்டும் தான் இந்த வீடியோ. என்னோட ஹஸ்பண்ட்க்கு நன்றி சொல்றதுக்காக மட்டும் தான் இந்த வீடியோ நான் ஷூட் பண்ணியிருக்கேன். எனக்காக என்னோட வீட்டுக்காரர் பார்த்தீங்கன்னா, மேரேஜ் டைம்ல 7 லேக்ஸ் கிட்ட செலவு பண்ணாருங்க. அதுல 3 லேக்ஸ் கிட்ட கடன் மட்டுமே இப்போ வரைக்கும் எங்களுக்கு இருக்கு. ஆனா எனக்கு இந்த சமூகம் குடுத்த பேர் என்ன தெரியுமா? "ஒண்ணும் இல்லாம வந்தவ" அப்படின்ற பேரு தான் இந்த சமூகம் எனக்கு குடுத்திருக்கு. அப்படியே நான் ஒண்ணும் இல்லாம வந்தாலும், எனக்கு பண்றதுக்கு என் வீட்டுக்காரர் இருக்காரு. அத பத்தி மத்தவங்க கவலைப்பட தேவையில்ல. ஸோ, இப்ப கூட நான் மத்தவங்க சொல்றாங்க அப்படின்றதுக்காக வாங்கலைங்க. என்னோட தேவைக்காக தான் நான் வாங்கியிருக்கேன். ஆனா பேசின அத்தன பேரும் இப்ப மூஞ்சிய கொண்டு போய் எங்க வச்சுப்பாங்க அப்படின்றது தான் தெரியல. மத்தவங்க சொல்றாங்க அப்படின்றதுக்காகலாம் நம்மளால வாழ முடியாதுங்க. எனக்கு என்ன தேவையோ அத மட்டும் தான் நான் வாங்கிப்பேன். இருக்கிறத வச்சு எப்படி நிம்மதியா வாழணும் அப்படின்றது எனக்கு தெரியுங்க. ஸோ, நான் ஹேப்பியா தான் இருப்பேன்.